இது 2 விதமான அர்த்தம் கொள்ளுகிற வார்த்தை. உங்களை சுத்தம் பண்ணுகிற கர்த்தர், உள்ளும் புறம்பும். வாழ்க்கையை சுத்தம் பண்ணுகிறார், எண்ணங்களை சுத்தம் பண்ணுகிறார், சுபாவங்களை சுத்தம் பண்ணுகிறார். காட்ஸ் லவ் கிளென்சஸ். ஒரு நாளும் நம்மை சுத்திகரிக்கிறது. அவர் சொன்னார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறேன். 17ஆம் வசனம், நீங்கள் இப்படி செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். யோசிச்சு பாருங்க, அன்பு கூறும் தெய்வம், அரவணைக்கும் தெய்வம், நம்முடைய வாழ்க்கை நம்மை நேசிக்கிற தெய்வம். அவர் சொல்லுகிறார், ஐ லவ் யூ. அதே வேளையில் அவர் யார் என்றால், உங்களை நீங்கள் சுத்தமாக இருக்க வேணும் என்று விரும்புகிறார். காட்ஸ் லவ் கிளென்சஸ், உள்ளும் புறம்பும். நம்முடைய நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, உள்ளே பாருங்கள், வெளியெல்லாம் பார்க்குறீங்க. உலக கவர்ச்சி, உலக மாயை, உலகத்தினுடைய அந்த தாக்கம். திருச்சபையில் பாருங்களேன், ஆண்களும் பெண்களும் அதை போலவே உலகம் எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுது அதே மாதிரி தான் இன்றைக்கி சபையில். அதே ஃபேஷன், அதே ஸ்டைல். இல்லை அன்பானுடைய, நான் உங்களுக்கு செய்தது போல, திரும்ப சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி மாதிரி. அவர் மாதிரியை பின்பற்றுங்கள், உலகத்தின் மாதிரி வேண்டாம். உலகத்தில் ஒரு நாள் மாறிக்கொண்டு வருகிறது. உடை மாறுகிறது, சிகை மாறுகிறது, எல்லாமே ஸ்டைல் மாறுது, எல்லாமே மாறுது. உணவு பழக்கம் கூட மாறுது. அவன் சொன்னார், நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள். 4வது ஒரு குறிப்பை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். காட்ஸ் லவ் கிளைம்ஸஸ். தேவனுடைய அன்பு நம்மை உரிமை பாராட்டுகிறது. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவன், அடுத்த வார்த்தை, இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். திரும்ப சொல்லுகிறேன், அன்பாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். இட் கிளைம்ஸ், உங்களுக்கு ஒரு உரிமை தருகிறது. என்ன ஒரு தெரியுமா? யோசித்து பாருங்கள், அவருடைய மார்பிலே சாய்கிற ஒரு உரிமை. வாசிக்கிறேன், இயேசுவுக்கு அன்பாயிருந்த ஒருவன். கிளைம்ஸ், சொந்தம் பாராட்ட, உரிமை பாராட்ட. திரும்ப சொல்லுகிறேன், காட்ஸ் லவ் கிளைம்ஸ். அதாவது இந்த உரிமை வேறு யாருக்கும் கிடைக்காது, அவர் நேசிக்கிற மக்களுக்கு தான் கிடைக்கும். திரும்ப படிக்கிறேன், அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அன்பான தேவ பிள்ளையே, அவருடைய இதயத்தில் உங்களுக்கு இடம், சிந்தையிலே இடம், அவருடைய வாழ்விலே உங்களுக்கு இடம். இட் கிளைம்ஸ் சம்திங் சூப்பர் இன் யுவர் லைஃப். இன்றைக்கு ஜெபிப்போம்னு சொன்னால் ஜெபிக்க வாய் வரலையே.